கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவங்க கடையில கம்ப்ரசர் மோட்டர் போடும்போது ஸ்பார்க் வர மாரி சவுண்ட் வந்து அந்த ப்ளக் பாயிண்ட்ல கொஞ்சம் வந்து என்னன்னு பார்த்து குடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த கடையில போய் நான் செக் பண்ணியிருந்தேன். இந்த 2 மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் அடிச்சிருக்காங்க அங்க. 15 ஆம்ப்ஸ், 5 ஆம்ப்ஸ் தனியா 2 ப்ளக் பாயிண்ட் தனியா அடிச்சிருக்காங்க. அந்த போர்ட பிரிச்சு பார்த்துருந்தேன். அதுக்கு வர ரன் ஆஃப் மெயின் பார்த்தீங்கன்னா 320 ஒயர்ல போட்டிருக்காங்க. 2.5 ஒயரு. இந்த 2 மோட்டரும் ஒரே டைம்ல யூஸ் பண்ணும்போது, அந்த 2.5 ஒயர் வந்து ஸ்லீவ் ஹீட் ஆயிட்டு ஒட்டிட்டுருக்கு. அந்த ஒயர்லாம் கழட்டி எடுத்துட்டு, அந்த கஸ்டமர்ட்ட நான் சொல்லியிருந்தேன். இந்த 2 மோட்டருக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளக் பாயிண்ட்ல 2.5 ஒயர் தான் போட்டிருக்கு. 2 மோட்டர் ஒரே டைம்ல ஓடும்போது பார்த்தீங்கன்னா, ஒயர் ஹீட் ஆகி இது மாரி ஒட்டியிருக்கு போல. அந்த கம்ப்ரசர் மோட்டர் இன்னொரு மிஷின் இருக்கு. அது 2க்குமே தனித்தனியா சர்க்யூட் வச்சு 720ல 2 ஏசி பாக்ஸ் 2 மோட்டரும் தனித்தனியா அடிச்சிடலாம் சார்ன்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, ஒயர மட்டும் எடுத்துட்டு 720 மாத்தி குடுத்துருங்க போதும். மெட்டல் பாக்ஸ்லாம் தனித்தனியாலாம் அடிக்க வேணாம்னு சொல்ட்டாரு. நம்ம சொல்ல வேண்டியத சொல்லியாச்சு. செய்யறதும் செய்யாததும் அவங்கவங்க விருப்பம். சரின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் கேட்ட மாரியே அந்த ஒயர் 2.5 ஒயர் எடுத்துட்டு 720 ஒயர் மாத்தி குடுத்துட்டேன் அந்த பாக்ஸுக்கு. இந்த மாரி மோட்டர் மிஷின் வர இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, 4 ஸ்கொயர் எம் ஒயரு, 6 ஸ்கொயர் எம் ஒயரு யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த மாரி திக்கான ஒயர் போடும்போது இந்த மாரி எரியிற ப்ராப்ளம் வராது. 2வது இந்த மாரி மோட்டர்லாம் போடுற இடத்துல 15 ஆம்ப் சாக்கெட் வைக்காம 2 போல் எம்சிபி வச்சுருங்க. அப்படி இல்லைனா ஏசி பாக்ஸ் வச்சுட்டு மெட்டல் சாக்கெட்டு, மெட்டல் பிளக் யூஸ் பண்ணுங்க. உங்க பில்டிங்கில ஏதோ ஒரு 15 ஆம்ப்ஸ் பிளக் பாயிண்ட் இருக்குதுன்னும்போது, நீங்க யூஸ் பண்ணுற பொருளுக்கு ஏத்த மாரி ஒயர் இருக்கான்றத செக் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சீங்கன்னா, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.